நீட் முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் முறைகேடு நீதிமன்றம் தலையிட அகிலேஷ் வலியுறுத்தல். நீட் முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியை நாம் திரையில் பார்க்கலாம். நீட் முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்க தலைவர் திரு ரவீந்திரநாத் அளித்த பேட்டியை இப்போது நாம் காணலாம். நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்ற பொழுது பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் அந்த வினாத்தாள் வெளியிடப்பட்டது. வினாத்தாள் லீக் ஆயிடுச்சு. அதேபோல் சில இடங்களில் ஆள் மாறாட்டம் நடைபெற்றது. ஒரிஜினல் கேண்டிடேட் உட்கார்ந்து தேர்வு எழுதுவதற்கு பதிலாக அந்த கேண்டிடேட்டுக்கு பதிலாக வேறு சிலரை உட்கார வைத்து அந்த தேர்வில் எழுதிய போக்கும் அரங்கேறியது. அதே போலவே ஹரியானாவில் ஒரு மையத்தில் 7 மாணவர்கள் ஒரே மதிப்பெண்ணை, அதாவது முழுமையான மதிப்பெண்ணை 720 மதிப்பெண்ணை 7 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் என்றுமில்லாத அளவிற்கு 67 மாணவர்கள் 720க்கு 720 முழு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் கிரேஸ் மதிப்பெண் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. அது முறைகேட்டை நிரூபணம் செய்கிறது. எனவே இது கடுமையான கண்டனத்திற்குரியது. நீட் நுழைவுத் தேர்வில் தொடர்ந்து இது போன்ற முறைகேடுகள் நடைபெற்று வருவது அந்த தேர்வின் மீது உள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கிறது, மிகப்பெரிய அளவுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது. எனவே உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தவறு செய்தவர் மீது சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்க சார்பாக நாங்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு நீட் நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 முறை சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. பாஜக அதை ஆதரிக்கவில்லை, மற்றபடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு மிக காலதாமதமாக ஆளுநர் அனுப்பி வைத்தார். ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு அந்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதலை பெற்றுக் கொடுக்கவில்லை. எனவே இப்பொழுது பதவியேற்கக்கூடிய பாஜக தலைமையிலான தேசிய முன்னணி அரசாங்கம் அந்த சட்ட மசோதாவுக்கு உடனடியாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்றுத்தர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். நீட் நுழைவுத் தேர்வு நீட் முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியை பார்க்கலாம். 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண் பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டி அகிலேஷ் யாதவ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஹரியானாவில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். பாஜக ஆட்சியில் தேர்வுகள் அனைத்தும் வணிகமயமாக்கிவிட்டதாக அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டினை தெரிவித்துள்ளார். வினாத்தாளை கசிய விடுவது, ஆள் மாறாட்டம் செய்வது, தேர்வு மையம் அமைப்பதில் முறைகேடு என பாஜக ஆட்சியில் முறைகேடுகள் அதிகரித்து செல்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் மட்டுமின்றி பல்வேறு தேர்வுகளில் ஒரே மாதிரியான முறைகேடு நடப்பது இயல்பானது அல்ல என்றும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சியில் நடைபெறும் தேர்வு முறைகேடுகளால் இந்தியாவின் இளைஞர்கள் தேர்வு முறை மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு முறைகேடு பாஜக அரசின் மிக பெரும் தோல்விகளில் ஒன்று என்றும் அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார். நீட் தேர்வு முறைகேடுகளால் இளம் தலைமுறையினர் விரக்தி அடைந்திருப்பதால் விரிவான விசாரணை நடத்தி தவறு செய்தோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அடுத்தடுத்து நீட் தேர்வு முறைகேடுகள் அம்பலமாவதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ரவீந்திரநாத்தும் தெரிவித்துள்ளார். அவர் அண்மையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சியை நாம் பார்த்தோம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி சென்னையில் அனைத்து கட்சி போராட்டம் நடைபெறும் என திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்களும் தெரிவித்துள்ளார். குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது நீட் தேர்வை எதிர்த்த மோடி பிரதமரானவுடன் திணிப்பது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.